வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, மரியாதைக்குரிய துணை மேயர் அவர்களே, மதிப்பிற்குரிய ஆணையர் அவர்களே, ஆளுங்கட்சி தலைவர் அவர்களே, நிலைக்குழு தலைவர் அவர்களே, மண்டல குழு தலைவர் அவர்களே, சக மாமன்ற உறுப்பினர்களே, அனைத்து துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் எங்க சவுத் ஆர்டிசி அமித்சர் அது மக்கள் அவரிடம் கோரிக்கை வைத்த போதும் சரி, மாமன்ற உறுப்பினராக நாங்கள் கோரிக்கை வைத்த போதும் சரி, குடியிருப்பு நல சங்க நிர்வாகிகள் அவரை அணுகி கோரிக்கையை வைத்த போதும் சரி, மிக அழகாக இது திராவிட மாடல் ஆட்சி, மக்களுக்கு உண்டான ஆட்சி என்பதை நிரூபிக்கும் வகையில் அவர்கள் கையாண்ட விதம் மிக சிறப்பாக கையாண்டு எங்க சவுத் ஜோன் முழுக்கமே வந்து சிறப்பாக பணியாற்றி இன்று கல்யாணத்துக்கு போயிட்டு தான் வந்தோம். இன்று திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் எங்கள் தளபதி அவர்களின் உத்தரவின்படி இன்று ஆர்டிசியாக இருந்த அவர் திருப்பூர் மாநகராட்சி ஆணையராக பொறுப்பேற்றிருக்கும் அவருக்கு இந்த மன்றத்திலே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று புதிதாக சவுத் ஆர்டிசியாக பொறுப்பேற்றிருக்கிறோம் அந்த அதிகாரிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, கமிஷனரும் மேயரும் துணை மேயரும் நாங்கள் எந்த கோரிக்கையை வைத்தாலும் அதை உடனுக்குடன் செய்து கொடுத்திருக்கிறார்கள், கொடுப்பார்கள். இந்த கோரிக்கை என்ற நம்பிக்கையுடன் சில கோரிக்கைகளை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஏதோ குறையான சொல்ல பண்ணி எங்க ஜோனல் ஆஃபீஸர் பின்னாடி நின்று பானகுமார் சார் எதுவும் இல்லை சார். இப்போ 145, 148, 152 இது போன்ற ஏரியாக்கள்ல வார்டுக்குள்ள மாமன்ற உறுப்பினர் அதிக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா, வார்டு மறுசீரமைப்பு நம்ம பண்ணிட்டோம், ஆனால் வீட்டு வரையில இன்னும் அந்த வார்டுடைய பெயர்கள் பதிவு செய்யப்படவில்லை. இதனால என்ன பிரச்சனைன்னு கேட்டா, வீட்டு வரையில நம்ம போட்டு கொடுத்துடுறோம், ஆனா மெட்ரோ வார்டுக்கு இப்போ புதிதாக இணைப்பு பெறுவதற்கு அவர்கள் மெட்ரோ வார்டுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது எந்த வார்டுன்னு சொல்லி பதிவு பண்ணாம அவங்க வார்டை வந்து மாற்றி பதிவு செய்யப்படுகிறது. நீங்க வீட்டு வரையை போய் மாற்றி கொண்டு வாங்கன்னு சொல்லி மெட்ரோ வார்டு திருப்பி அனுப்பிடுறாங்க. அப்படி திருப்பி அனுப்பும் போது மக்களுக்கு அந்த இணைப்பு பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் குறைந்து விடுகிறது. அவங்க வந்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்குறது. இது சம்பந்தமா ரெவன்யூ மூலியமாக நாங்க வீட்டு வரியை மாற்றத்துக்கு உண்டான முயற்சிகள் செய்யும் போது இடிபி செல்ல தான் மாற்றணும்னு சொல்றாங்க. அப்படி இடிபி செல்ல மாற்றணும் போது இது கெசட்ல வந்துருச்சுங்க, ஜியோ இஷ்யூ பண்ணா மட்டும்தான் இதை மாற்ற முடியும்னு சொல்றாங்க. ஜியோ இஷ்யூ பண்ணாதான் அந்த இடிபி செல்ல மாற்ற முடியும்னு சொல்றாங்க சார். இதனால என்னன்னா 149, 152, 154, 155, 153, 151, 145, 148 இந்த பகுதிகளில் வந்து இப்பதான் புதியதாக பாதாள சாக்கடை இணைப்பும் கழிவுநீர் இணைப்பு பைப் லைனும் நம்ம பொறுத்திருக்கிறோம். மக்கள் இணைப்புக்கு விண்ணப்பிக்கும் போது அவர்கள் இணைப்பு பெறுவதற்கு நம்ம மாநகராட்சியோட வீட்டு வரி ரசீது தான் அவங்களுக்கு முக்கிய ஆவணங்களாக இருக்கிறது. அந்த ஆவணங்களை சரி செய்யப்பட வேண்டும். அது இடிபி செல்ல கெசட்ல வந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆணையரும் மரியாதைக்குரிய மேயர் அவர்களும் இதற்குண்டான முயற்சிகளை எடுத்து அரசாணையாக வெளியிட்டு அதை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கோரிக்கை, எங்க சோன்ல மட்டும் பாத்தீங்களா சார், ரோடு ஒர்க்கர் 94 பேரு, ஆனா வேலை செய்யறது 39 பேர் தான் இருக்காங்க. எல்லாம் டூயிங் டியூட்டின்ற பேர்ல வெளியில இருக்கிறாங்க. டூயிங் டியூட்டின் போது அவங்க டியூட்டி செய்யறாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை.
என்னன்னா பட்டியல்ல 94 பேரும் ஜோன் லெவல்ல பணிபுரிவதாக அவருடைய வணிக பதிவேட்டில் இருக்கிறதால வருங்காலங்களில் நீங்க ரோட் ஒர்க்கர்ஸ் எங்களுக்கு போடுறது தடைப்படும். ஏன்னா உங்க லிஸ்ட்ல எங்களுக்கு 94 பேர் இருக்கிறதா இருக்கு எங்க லிஸ்ட்ல. அதுதான் ஏற்பட்டுல இங்கே இருக்கும். ஆனா எங்களுடன் பணிபுரிவது வெறும் 39 பேர் தான். 13 வாருக்கு 33 பேரை வச்சு எங்களால் பணி செய்யணும். டியூட்டி செய்யறத எந்த டிபார்ட்மெண்ட்ல செய்யறாங்களோ அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டே வச்சுங்க. மீதி இருக்கிறத எங்களுக்கு காலி இடமா நீங்க வச்சிருந்தீங்கல்ல, பிற்காலங்களில் அது கூட ஆட்கள் நியமனம் பண்ணும்போது எங்க பகுதி வேக்கண்டா இருக்கிறதால நீங்க அதை ஃபில் பண்ணி கொடுப்பீங்கன்றது அன்போடு கோரிக்கையாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்த 149 152 நிறைய சினிமா சீரியல் ஷூட்டிங் எடுக்கிறாங்க சார். அதனால பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கு நிறைய பிரச்சனையா இருக்கு. நம்ம மரியாதைக்குரிய மாமன்ற செல்வி ரமேஷ், பாரதி அண்ணாவேலன் இந்த மாமன்ற வார்டு கூட கேட்கிறாங்க. அதை நாங்க அணுகி நம்ம கார்பரேஷன் அதிகாரிக்கு போகும்போது அவங்க ஷூட்டிங் வாய்ப்பு கேட்கலண்ணா. அதனால அங்க என்ன பிரச்சனைனா பொதுமக்கள் நிறைய புகார் கொடுக்குறாங்க சார். நம்ம கார்பரேஷன் அதிகாரிகள் உடனே போறாங்க. சில நேரங்களில் காவல் நிலையத்தில் கூட புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர்களுக்கு நம்ம எப்படி அனுமதி வழங்கப்படுகிறோம், அது அவங்களுக்கு ஏதாவது விதிமுறைகள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கா? ஆக இந்த சூழ்நிலைகள் இருக்கு. அதுக்கு ஒரு வரைமுறையை நம்ம ஏற்படுத்தி அந்த அனுமதி வழங்குவதற்கு ஏதாவது விதிமுறைகள் இருந்தால் அதை இன்னும் கொஞ்சம் கடுமையாக்கி பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தமிழக முதல்வர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அருமையான ஒரு திட்டம், எங்க மக்கள் நலத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் நிறைவேற்றி கொண்டிருந்த திட்டம் மக்களை தேடி மருத்துவம். அந்த ஊழியர்களுக்கு நம்ம 4000 தான் மாதம் சம்பளம் வழங்குறது அந்த ஊழியர்கள் சொல்றாங்க சார். வெறும் 4000 தான் வழங்குறோமா? நாங்க வார்டுக்குள்ள மாமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்த போது அந்த பணியாளர்களை அழைத்து நாங்க பேசும்போது அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க இங்க போய் மாத்திரை கொடுக்கணும், நீங்க மருந்து கொடுக்கணும், ஏன் காலதாமதம் பண்றீங்க, பட்டியல் கொடுங்க போது அவங்க பர்சனலா வந்து சொல்றது என்னன்னா, ஆனா எங்களுக்கு கொடுக்கறது 4000 தானே சம்பளம், அது பெட்ரோல் சார்ஜஸ் பத்தல, அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இருக்கு, நாங்க வெகு தொலைவில் இருந்துலாம் வருவோன்றாங்க. ஆனா நம்ம அதை கான்ட்ராக்டருக்கு கொடுத்துருக்குறோம்னு நினைக்கிறேன் சார். இல்ல, ஆனா அந்த 4000 ரூபாய் சம்பளத்தை அது ஏதாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி அவங்க ஊதியத்தை உயர்த்தி கொடுத்தால் நாங்கள் அவங்களை வந்து கொஞ்சம் அந்த திட்டத்தை இன்னும் அருமையாக செயல்படுத்துவதற்கு ஏதுவாக இருப்பதும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் சார். எல்லா கவுன்சிலரும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மெட்ரோ வாட்டர் ரோட் கட் பண்றது பெரிய இஷ்யூ சார். நீங்க 2 நாள் முன்னாடி கூட ஜூன் 11க்கு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய மேடு பள்ளத்தில் ஊந்து வந்திருப்பீங்க, கோபப்படப்பட்டிருப்பீங்க, வருத்தப்பட்டிருப்பீங்க. நம்ம கான்ட்ராக்ட் கொடுக்குறோம் பேக்கேஜில், அவங்களுக்கு மெஷினரி இருக்கான்னு கேட்குறோம், கோடு இருக்கான்னு கேட்குறோம், பிளான்ட் இருக்கான்னு கேட்குறோம். என்னென்ன கண்டிஷன் போடுறோமோ எல்லா கண்டிஷனும் கொடுக்கப்பட்டுதான் அந்த ஒப்பந்தக்காரருக்கு நம்ம கான்ட்ராக்டே கொடுக்குறோம். இந்த பணி தெரிந்த கான்ட்ராக்டருக்கு தான் கொடுக்குறோம். ஆனால் நம்ம எவ்வளோ டெக்னாலஜியை செக் பண்ணி ஆய்வு பண்ணி எல்லாத்திலையும் அவங்க கிளியர் ஆன பிறகு தான் அந்த ஒப்பந்தத்தை வழங்கப்படுகிறது. அப்படி வழங்கப்பட்ட ஒப்பந்தக்காரர்கள் செய்யக்கூடிய வேலையை மெட்ரோவாளருக்கு நேராக வராரு, ரோடை கட் பண்றாரு, மண்ணை கொட்டுறாரு, சில வீட்டுக்காரர்களை ஏமாற்றி அவரே காங்கிரீட் போட்டுறாரு. அந்த காங்கிரீட்டும் 10 நாள் கழிச்சு இறங்கிடுது. என்ன பெசிமினேஷன் கொடுக்குறோமோ அது பண்றது இல்லை. நீங்க எவ்வளவு சிரமப்பட்டு நம்ம சென்னை மாநகராட்சியில மழைநீர் கால்வாய்களும் கட்டிடங்களும் பாலங்களும் சாலைகளும் அமைக்கிறீங்க. ஆனால் இந்த பணியை செய்யக்கூடிய துறை ரீதியான அதிகாரிகள் நம்மகிட்ட தான் இருக்காரு, துறை ரீதியான ஒப்பந்தக்காரர்கள் நம்மகிட்ட தான் இருக்காரு. இந்த சிஸ்டம் தவறாக இருக்கிறது என்பதை நான் இந்த பணியோடு தெரிந்து கொள்கிறேன். இப்ப அந்த மெட்ரோ வாட்டர் கான்ட்ராக்டர் நீங்க பாத்தீங்களா, அவர் ஒரு பிளம்பர், ஒரு பிளம்பருக்கு பிளம்பர் ஒர்க் தான் செய்ய முடியும், ஒரு எலக்ட்ரிஷியன் ஒர்க் தான் செய்ய முடியும். சிவில் ஒர்க் அவங்களுக்கு தெரியாது.
அவங்க அந்த நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தரத்துடன் அந்த சாலையை கொடுக்கிறது இல்லை. எங்கெல்லாம் சென்னை முழுக்க சாலைகள் வெட்டப்பட்டு இருக்கிறதோ அத்தனை சாலைகள் அந்த மெட்ரோ வாட்டர் இணைப்பாளர் தான் பரிந்தாண்டு இருக்கிறது. நாம் எதிர்பார்க்கக்கூடிய தரத்துடன் நாம் அமைக்கப்படுவதில்லை. ஆணையர் அவர்களுக்கு என் தாழ்மையான வேண்டுகோள், அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் இந்த கோரிக்கையை நான் உங்களுக்கு வைக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள். அந்த கான்ட்ராக்டர் சார் நம்ம பப்ளிக் பணம் கட்டிடுறாங்க. 5 மீட்டருக்கு எவ்வளோ 10 மீட்டருக்கு எவ்வளோன்னு சொல்லி. ஆனால் அந்த கான்ட்ராக்டர் அந்த பணத்தை அவர் எடுத்துட்டு போயிருக்காரு. இருந்தாலும் அந்த ரோடை நம்ம தான் போடுறோம். சென்னை மாநகராட்சி மூலியமாக இப்ப நீங்க போடுறீங்க இல்லையா, எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஜோன் 11க்கு 1,30,00,000 ஒதுக்கீடு செஞ்சிருக்கீங்க. அதில் மாமன்ற உறுப்பினர்கள், என்னோட ஜோன்ல இருக்கிற மாமன்ற உறுப்பினர்கள் பாதி பணத்தை அந்த மெட்ரோ வாட்டர் ரோட் கட் பண்ண அதுக்கு தான் பயன்படுத்தும். ஏன் இந்த நிலைமை? இதுக்கு பழைய நடைமுறையை நம்ம கடைபிடிக்கலாமே. காங்கிரீட் ரோடு சார் M20 M25 போடுறோம் சார். மெட்ரோ துறை சார்ந்து பல்வேறு பணிகள் இப்ப மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்போ வடசென்னை பார்த்தீங்கன்னா விசிபிடி ஸ்கீம்ல குடிநீருக்கும் பண்றாங்க, அதே போல சீவேஜுக்கும் பண்றாங்க. சோழிங்கநல்லூர் பகுதிகளிலும் நிறைய பணிகள் நடைபெற்று வருகிறது. உங்க பகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே சில பகுதிகளில் மெட்ரோ துறை சார்ந்து நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் நடைபெற்றது. இப்ப இந்த மாதிரி பணிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 வருஷமா பைப் லைன் மாத்தாம இருக்கக்கூடிய சூழல், இல்ல பழைய ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்து புதிதாக இப்பதான் பைப் லைனே போடக்கூடிய சூழலும் நிறைய பகுதிகள் இருக்கு. சோழிங்கநல்லூர்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் சைட் ட்ரெயின் போகுது. இப்பதான் புதிதாக முதலமைச்சர் அவர்கள் புதிய திட்டம் கொடுத்து அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. நீங்க குறிப்பிட்டது போல அவங்க பணிகள் மேற்கொள்றாங்க, ரோட் கட் பண்றாங்க, ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கல அப்படின்றத தெரிவித்திருக்கிறீங்க. தொடர்ந்து மெட்ரோ ஏஇக்கோ நம்ம மாநகராட்சி சார்ந்த ஏஇக்கோ அறிவுறுத்தல் வழங்கிட்டு தான் வருகிறோம். குறிப்பிட்டு இந்த பகுதிகளில் இந்த மாதிரி திட்ட பணிகள்ல இந்த மாதிரி நடைபெறுகிறது அப்படின்னா அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுன்றதை தெரிவித்துக்கிறேன். அதே போல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் போது அவங்க கான்கிரீட் போடுறாங்க, கான்கிரீட் கொஞ்ச நாள்ல திருப்பி உள்ள போயிடுதுன்றதை தெரிவிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி கான்கிரீட் ஒர்க்லாம் நம்ம ஏஇ வச்சு சிறு சிறு பணிகள் மேம்படுத்திக்கலாம். அதுதான் நான் என்ன சொல்றேன், நான் அனுமதி பெறவில்லைன்னு நான் உங்ககிட்ட சொல்லல. நம்ம ஏங்களை கேளுங்க, நம்ம ஈகளை கேளுங்க. தரம் இல்லாம போடுறாங்க, போட மாட்டாங்க, நம்ம தான் போடுறோம். அதுதான் நான் சொல்றேன். அந்த ரோட் கட் சார்ஜஸ் நம்ம மாநகராட்சிக்கு வாங்குவோம், நம்ம பண்ணுவோம் சொல்றேன். நமக்கு 2 செலவு. ஒரு பக்கம் பப்ளிக் பணம் கட்டிடலாம். பேசி முடிச்சதான் பேசுறேன். கண்டிப்பாக இது குறித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு எடுத்து சென்று ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் மாநகராட்சி சார்பாக எடுக்கிறதுக்கான வகைப்பாடுகள் வரக்கூடிய நாட்கள் எடுக்கப்படும் தெரிவித்து ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க குறிப்பிட்டது போல ஏற்கனவே நடைமுறையில இருந்தது, அதை மீண்டும் நடைமுறைக்கு எடுத்து வருமாறு நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க. கண்டிப்பாக மாண்புமிகு அமைச்சரோட கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு இது நடைமுறைக்கு எடுத்து வர என்னென்ன சாத்தியக்கூறுகள் மாநகராட்சி சார்பாக எடுக்கப்படுமோ அது கண்டிப்பா நடைபெறும். இது என்னுடைய கோரிக்கை மட்டுமல்ல, 200 வார்டில் இருக்கிற ஏஇயோட கோரிக்கை, ஈயோட கோரிக்கை, எங்க ஜோனல் ஆபீசர் பாலகுமார் சாரோட கோரிக்கை கூட வச்சுங்க, எங்க சி மேடம் கோரிக்கை கூட வச்சுங்க, டிசி கோரிக்கை கூட வச்சுங்க. எல்லாருடைய கோரிக்கை. பொதுமக்களும் டிடி கொடுத்துறாங்க, அதுவும் வேஸ்ட். நம்ம பணமும் வேஸ்டா. தயவு செய்து இதை நீங்கள் கருணையுடன் இதை நீங்க பழைய நிலையை கொண்டு வரணும். நன்றி சார். அடுத்து சார், இப்ப 2 சேர்மன் சொன்னாங்க. ஆனா விஸ்வநாதன் சொன்னாரு, நிறைய பேர் மதிக்குமார் மதியம் சொன்னாரு. அந்த பேர மாற்றது மனுஷன், அதாவது ரோடு வாரிஸ் சார். இது என்னன்னா புதிதாக இணைக்கப்பட்ட ஆலந்தூர் இணைச்சிருக்கிறோம், சோழிங்கநல்லூர் இணைச்சிருக்கிறோம், மதுரவாயில் இணைச்சிருக்கோம். இதனால எங்க பகுதிகள் கிராம பகுதியாக இருந்து இணைச்ச பகுதி, பேரூராட்சியாக இருந்த பகுதி. ரோடுவார் ரெஜிஸ்டர் இந்த தேதி வரை அந்த ரோடுவார் ரெஜிஸ்டர் இணைக்கப்படவில்லை. அது எங்க ஜோன் லெவல் பவர்ஸ்ல இல்ல. அந்த பவர்ஸ் கமிஷனர், மேயர் நீங்க தான் அதை உத்தரவு போட்டாதான் அதை செயல்படுத்த முடியும்னு சொல்றாங்க.
ஆகவே டிசி வருஷம் சார் போய் பார்த்துக்கல. ஆக ரோடு வாரிசுல திரும்ப 2011 போட்டோம். 25/10/2011 ரோடு வாரிசுல கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் கொண்டு வரல. அப்ப அது சரியான முறையில் அந்த பட்டியலில் இணைக்கப்படவில்லை. இப்ப வந்து நீங்க இணைச்சு கொடுக்கணும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல சார், முதல்வர் மருந்தகம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தாத ஒரு திட்டம் முதல்வர் மருந்தகம். அந்த முதல்வர் மருந்தகம் அமைப்பதற்கு வாடகை கட்டிடங்கள் அங்கங்கே தெரிவித்து இருக்காங்க. மாநகராட்சி மூலியமா 200 ரூபாய்க்கும் ஒரு முதல்வர் மருந்தகத்துடைய நம்ம கட்டிடத்தை கட்டி வாடகை போய் கொடுக்கலாங்க. இப்போ கூட்டுறவு அங்காடி ரேஷன் கடைக்கு நம்ம கொடுக்குறோம் வாடகைக்கு. சார் மாமன்ற உறுப்பினர் நிதியில இருந்து பண்ணுங்க. நீங்க அனுமதிச்சா நாங்க பண்றோம். சில மாமன்ற உறுப்பினர் அப்ப அடுத்த ஆண்டு நீங்க ஒரு 80 லட்சமா கூட 60 கொடுத்துருக்கு 80,000 கொடுத்துருங்க. இல்லங்க கேட்டா ஃபெயிலியர் ஆகிக்கூடாது. ஒரு கோடிமா 2 கோடி கூட கேட்கிறான். ஒரு கவர்மெண்ட் இருக்கு. பெருநகர சென்னை மாநகராட்சியில மட்டும்தான் இந்த மாதிரி மாமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மற்ற எந்த மாநகராட்சியிலும் இல்ல. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிதியை வந்து நம்ம உயர்த்திட்டே வர வருகிறோம். மன்ற உறுப்பினரோட இந்த இடம் தமிழக முதல்வர் திராவிட மாடல் நாயகர் இருந்த இடம். எந்த அதை இந்தியாவில் எடுத்துங்க, எங்கேயுமே மேயர் முதல்வராக ஆன வரலாறு கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது உண்டு. நீங்க உட்கார்ந்து அவர் உட்கார்ந்து. ஆகவே நீங்க இன்னும் கொட்டி கொட்டி கொடுக்கலாம், அள்ளி அள்ளி கொடுக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் அதிகம் தான் கொடுத்துட்டு இருக்கோம். நன்றிமா சார். அடுத்து சார், நம்ம சென்னையில எங்கெல்லாம் குளக்கரைகள் இருக்கும். ஏன்னா கிராமங்கள்ல குளக்கரையில் தான் 16ஆம் நாள் காரிய மேடைகள் கட்டுவதற்கு இது. அதுல எந்தெந்த வார்டுகளில் குளக்கரைகள் இருக்கிறதோ அந்த குளக்கரைகளில் 16ஆம் நாள் காரிய மேடைகள் அமைக்கப்பட வேண்டும் என்று அனைவர் சார்பாகவும் என்னுடைய கோரிக்கையை இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கிறேன். அதே போல இபி ரோட் சார், இப்ப உதாரணத்துக்கு இல்லம்மா, நான் பொதுவான விஷயம் 5 நிமிடமா கொடுக்க முடிச்சுக்கிறேன். இப்போ கால்வாய்கள் கட்டுறோம் சார். 40 அடி ரோடு, 50 அடி ரோடு, 60 அடி ரோடுகள்ல இபி போல் 10 அடி தள்ளி இந்த பக்கம் போட்டுறாங்க. அதனால சாலையோட அகலம் குறையுது. அதுக்காக உதாரணத்துக்கு நான் மாமன்ற உறுப்பினர்கள் எனது வார்டு மட்டுமே இதுவரைக்கும் 45 போல்கள் ஷிஃப்ட் பண்ணணும். அதே மாதிரி சிஎம்டிஏ டிசிஆர் ரூல் படியே ஸ்ப்ரே வச்சுதான் நம்ம ஒவ்வொரு சாலைகளையும் திரும்புறோம். எல்லா ஸ்ப்ரேகள்லயும் இபி போஸ்டர், இபி போல் அங்கதான் நிற்குது. எல்லா ஸ்ப்ரேலையும் டிரான்ஸ்பார்மர் வைக்கிறாங்க. அது மக்களுக்கு விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சாலைகளில் வந்த வரைக்கும் போல நட்டு போயிடுறாங்க. அதை அப்புறப்படுத்த சொன்னா பணம் கட்ட சொல்றாங்க. அவர்கள் இங்கு புதைப்பதற்கு நம்மிடம் எந்த பணமும் செலுத்துவதில்லை. அவர்கள் ஒரு மின்மாற்றியை அமைப்பதற்கு எந்த அனுமதி பெறுவதில்லை. ஆனால் மாநகராட்சியிலிருந்து சாலைக்கு இடைஞ்சலாக இருக்கிறது, இதை கொஞ்சம் அப்புறப்படுத்தி போடுன்னு சொன்னா சார்ஜஸ் கட்டுங்கன்றார். ஒரு டிரான்ஸ்பார்மர், அந்த டிரான்ஸ்பார்மர் உதாரணத்துக்கு 143 ஸ்ரீராம் நகர்ல கவுன்சில் அந்த வார்டு அலுவலகத்துக்கு வரக்கூடிய அந்த இடத்துல சுமார் 5000 வீடுகள் உள்ள ஒரு பகுதி. அங்க பெல் மோட்டர் நம்ம சொல்லுவோம், ஸ்ப்ரே ஏரியா. அதை கூட டிரான்ஸ்பார்மர் அதை எடுத்து சொன்ன சுமார் 8 லட்சம் ரூபாய் பணம் கட்ட சொல்றாங்க. இதை ஆணையர் அவர்கள், இபியோட சேர்மன், இப்ப இங்க ஆணையராக இருந்ததா இருக்க மேயர் ஆணையரம் பேசி கார்பரேஷன்ல இருந்து பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய பொது வேலைகளுக்கு எந்த விண்ணப்பம் கொடுத்தாலும் சார்ஜஸ் இல்லாம அதை மாற்றி கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம பணம் அவங்களுக்கே போயிடும் மொத்தமா. இந்த நிலையை மாற்றி தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல ஜோனுக்கு ஒரு முதல்வர் படைப்பாளர், அதுல எங்களுடைய மரியாதைக்குரிய மாமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காரம்பாக்கம் கணபதி அவர்கள் தனியாருடைய நிதியுடன் 151வது வார்டுல ஹாஸ்பிட்டல் இருக்கு சார். அதுக்குள்ள ஒரு நூலகம் கட்டிக்கிட்டு இருக்கார். அந்த நூலகத்தின் மேலேயே அந்த முதல் மாடியிலேயே இந்த முதல்வர் படைப்பகத்தை அங்க அமைத்து கொடுத்தால் அந்த நூலகமும் பயன்படும். அதே போன்று முதல்வர் படைப்பகமும் இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே ஒரு கடிதம் கொடுத்து அது தீர்மானோட வருது. முதல்வர் படைப்பகம் அவர் ஏற்கனவே இடம்லாம் கொடுத்துட்டார். கொடுத்து அது ஒரு கடிதம் கொடுத்து அது இந்த மண்டல தீர்மானத்தில் வருது. அந்த இடத்துல சின்ன ஹாஸ்பிட்டல் அவர் கொடுத்த கடிதத்தில் ஒட்டி வருது.
நன்றிமா நன்றிமா. அதே போன்று 152வது வார்டு சார், அது அம்பேத்கர் சாலை ஒரு சாலை. அதே போல 145வது வார்டுல அதே போல அம்பேத்கர் சிலை இருக்கு ஒரு கிராமத்துக்குள்ள. அங்க ஒரு சுமார் 5-6 கிலோமீட்டர் இருக்கும். அதே போல 152வது வார்டுல ஒரு 11,000 சதுர அடி தனியார் கிட்ட இருந்தது, அந்த ருத்ரபூமின்னு சொல்லி அந்த நிலத்தை மீட்டெடுத்து இருக்கிறோம். அது 2 இடத்துலையுமே 2 சமுதாய நல கூடம் அமைத்து தர வேண்டும். ஆனா இப்போ நிதி பற்றாக்குறை இருக்கு, நமக்கு நாம திட்டத்தில்னு மரியாதைக்குரிய ஆணையர் என்னிடம் கூட ஏதாவது கிடைக்குமான்னு சொன்னார். நாங்க அதுக்குண்டான முயற்சிகளை செய்துகிட்டு இருக்கிறோம். என்னன்னா இந்த பெரிய பெரிய தொழிலதிபர்கள் லேஅவுட் போட்டு விற்கிறவங்களோ அடுக்குமாடியுடைய உரிமையாளர்களோ மண்டலத்துக்கு எந்த பணிக்காக வருவதற்கு உண்டான வழிகள் எங்ககிட்ட இல்லை. அவர்களை எங்களுக்கு பெருசாகவும் தெரியுது இல்லை சார். ஆகவே வருங்காலங்களில் அது போன வந்தா நாங்க டிடி வாங்கி தரோம். ஆனா ஆணையரும் மேயரும் தயவு கூர்ந்து எங்க பகுதிக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த 2 கல்யாண மண்டபத்தையும் சமுதாய நலப்படுத்தியும் ஏதாவது ஒரு நிதி சார் பிளீஸ் சார், இந்த 2 பகுதிக்கும் அதை செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு கடைசியாக ஒரே ஒரு கோரிக்கை. ஆமா, ஒரு அம்பேத்கர் சாலையில் இருக்கிற சமய நலக்கூடத்துக்கு 3 கோடி 7 கோடி 60 லட்சம் தான். இன்னொன்னுக்கு அது ஒரு சுமார் 7 கோடி ரூபாய் சுமார். அந்த மாமன்ற உறுப்பினர் கூட சத்யநாராயண உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. 2 சமுதாய கூட கணித வேண்டும் சார். அதே போல சார் எங்க ஜோனுக்கு உட்பட்ட பகுதியில் சார் லோக்கல் பாதிப்புகளோட லேண்ட் இருக்கு சார். அதாவது வலசரவாக்கம் நகராட்சியா இருந்த போது ஈவப்பேர்ல விட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். ஊராட்சியா இருந்தப்ப விழுவாக்கு ஊராட்சி ஒன்றிய ஆணையர் பேர்ல விட்டு கொடுத்துருக்காங்க. பேரூராட்சியா இருந்தப்ப ஈவப்பேர்ல கொடுத்துருக்காங்க. நகராட்சியில கமிஷனர் பேர்ல கொடுத்துருக்காங்க. இந்த லேண்ட் இன்னும் லோக்கல் பாடி பேர்லயே தான் இருக்கு. மெட்ரோ வாட்டருக்கு எங்கெல்லாம் கிணறு இருக்குமோ மெட்ரோ வாட்டர் எல்லாம் போர்டு வச்சுட்டாங்க. எங்க ஒரு பம்பு ரூம் இருக்குமோ மெட்ரோ வாட்டர் வச்சுட்டாங்க. ஆனால் நாம இன்னும் மெட்ரோ வாட்டருக்கு ஒப்படைக்கல. இன்னும் லேண்டு நம்ம லோக்கல் பாடியில தான் இருக்கு. ஆகவே மெட்ரோ வாட்டர் பயன்படுத்தாத நிலங்களை நம்ம லோக்கல் பாடியிலே வச்சுக்கணும் சார். பயன்படுத்துறது மெட்ரோ வாட்டர் வச்சுக்கணும் சார். சும்மா காம்பவுண்ட் வால் போட்டு மர செடிகள் பாம்புகள் தான் சுத்திட்டு இருக்க தவிர நம்ம பயன்படுத்து. ஆக என்னுடைய மண்டலத்துக்கு உட்பட்ட எல்லா மெட்ரோ வாட்டரும் பயன்படுத்தாத நிலங்களை உடனடியாக நீங்க நம்ம மாநகராட்சியை பயன்படுத்துவதற்கு ஆணையிடம் நம்ம அதிகாரிகளை கேட்கும் போது சார் மெட்ரோ வாட்டர் லேண்ட்ன்றாங்க. ஆனா லேண்ட் லோக்கல் பாடி பேர்லயே இருக்கு. இதுக்குண்டான ஆவணங்களை என்னிடம் இருக்கிறது. 200 டியூஷனே அந்த மாதிரி இருக்கா சார். அதை நீங்கள் ஏன்னா 2மே ஒரே துறை அமைச்சர் தான். ஆகவே இது அத்தனையும் செயல்படுத்தி தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு இவ்வளவு நேரம் என்னுடைய கோரிக்கைகளை அமைதியான முறையில் கேட்ட ஆணையர், மேயர், துணை மேயர், என் ஆளுங்கட்சி தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மண்டல தலைவர் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.